إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது பாடத்தில் சுஜூத் திலாவத்தின் சட்டங்கள் என்ற தலைப்பு. சுஜூத் திலாவா அல்லது சஜிதத்து திலாவா என்பது ஓதலிற்கான சுஜூத் என்று பொருள்படும். தலாண்டா ஓதினான், திலாவத்துண்டா ஓதுதல், திலாவத்துண்டா ஓதுதல். எனவே ஓதலுக்கான சுஜூத் என்பதுதான் இதனுடைய பொருள். இப்போ இதனுடைய சட்டம் என்ன? இதன் சட்டத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா, ஷேக் சாலிஹ் அல் உசைமின் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லும் போது சொல்கிறார்கள், ஒரு விடாமல் செய்ய வேண்டிய ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னாவாகும். வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னாவாகும் இது. சுன்னா முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட சுன்னா என்று சொல்லும் போது அது கட்டாயம் அல்ல. அதை ஒருவன் விடுவதால் அவன் பாவியாகிவிட மாட்டான் அப்படி என்ற அந்த விளக்கத்தை அவர்கள் சொல்கிறார்கள். இப்போ இதற்கு ஆதாரமாக எந்த ஹதீஸ் அவங்க கொண்டு வருகிறார்கள் என்றால், புகாரியில் 1072வது எண்ணில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ், அதாவது ஸெய்த் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. ஸெய்த் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் நஜ்ம் அத்தியாயத்தை நான் ஓதி காட்டினேன், சூரத்து நஜ்ம் அத்தியாயத்தை நான் ஓதி காட்டினேன். அப்போது அவர்கள் சஜிதா செய்யவில்லை என்ற இந்த ஹதீஸ். எனவே இது வாஜிபாக இருந்திருந்தால் அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க? சுஜூத் செய்திருப்பார்கள், சுஜூத் செய்யுமாறு அவருக்கு ஏவி இருப்பார்கள். அப்போ எனவே அவர் இப்போ ஓதுபவர் சுஜூத் செய்யும் போது தான் அதை கேட்பவர் அதை தொடர்ந்து சுஜூத் செய்வார். எனவே அவருக்கு ரசூலுல்லாஹ் சுஜூத் செய்யுமாறு ஏவவும் இல்லை, கட்டளையிடவும் இல்லை. அப்போ இந்த ஹதீஸின் அடிப்படையில் என்ன சட்டத்தை சொல்கிறார்கள் என்றால், இது ஒரு சுன்னா முஅக்கதா, ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னாவாகத்தான் இதை பார்க்கிறார்கள். அப்போ எனவே இதில் அடுத்ததாக நாம் பார்ப்போம். அதாவது இந்த சுஜூத் திலாவத்தினுடைய சிறப்புகள், சுஜூத் திலாவத்தினுடைய சிறப்புகள் என்று நாம் பார்க்கின்ற போது, அல் குர்ஆனில் நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹ் சொல்கிறான், அதாவது நல்லடியார்கள் நபிமார்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது சூரத்து மரியம் 19வது அத்தியாயத்துடைய 58வது வசனத்தில் சொல்லும் போது சொல்கிறான், உலாயிக அல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன மின் ذُرِّيَّةِ ஆதம وممن حملنا مع نوح ومن ذُرِّيَّةِ إبراهيم وإسرائيل وممن هدينا واجتبينا إذا تتلى عليهم آيات الرحمن خروا سجدا وبكيا. அப்ப அவர்கள் ஆதமுடைய வழித்தோன்றல்களிலும்
அதே போன்று நூஹுடன் நாம் கப்பலில் ஏற்றியவர்களிலும், இப்ராஹிம், இஸ்ராயில் ஆகியோரின் வழித்தோன்றல்களிலும் நாம் நேர்வழி காட்டி தேர்ந்தெடுத்த நபிமார்கள் ஆவார்கள். அவர்கள் மீது அல்லாஹ் அருள் புரிந்தான். அவர்களிடம் அளவற்ற அருளாளனின் வசனங்கள் கூறப்பட்டால், அந்த வசனங்கள் ஓதப்பட்டால் அழுதவர்களாக சஜிதாவில் விழுவார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எனவே இந்த வசனத்தை நாம் பார்க்கின்ற போது அல்லாஹ்வின் வசனங்கள், ரஹ்மானின் வசனங்கள் ஓதப்பட்டால் அழுதவர்களாக சஜிதாவிலே விழுவார்கள் என்பது யாருடைய பண்பு? யாருடைய பண்பாக இங்கு சொல்லப்படுகிறது? அதாவது நபிமார்களுடைய பண்பாக, அந்த உயர்ந்த நல்லடியார்கள், நல்லவர்களின் பண்பாக அல்லாஹு தஆலா இங்கு குறிப்பிடுகிறான். எனவே இந்த வசனத்தை நாம் கவனிக்கும் போது இதில் நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், அதாவது குர்ஆனில் சுஜூதை சிலாகித்து வந்த வசனங்கள். இப்போ குர்ஆன்ல சுஜூதை சிலாகித்து எந்த வசனங்கள் வந்தாலும் நாம் சுஜூத் செய்யலாம் என்பதை இதை நாம் சொல்கிறது. அதாவது அவர்களுக்கு ரஹ்மானின் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் சுஜூத் செய்வார்கள். அப்ப எனவே இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், அதாவது குர்ஆன்ல சுஜூதை சிலாகித்து எந்த வசனங்கள் வந்தாலும் நாம் என்ன செய்யலாம்? சுஜூத் செய்யலாம். அப்ப இந்த சஜிதாவை பொறுத்தவரையில, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை அதாவது இவ்வாறு தான் என்ன செய்யறாங்க? இதை கருத்து வேறுபாடு என்று இப்படித்தான் இதை விளங்கி இருக்கிறார்கள், இதை புரிந்திருக்கிறார்கள். அதே போன்று இப்ப நபி அவர்கள் சுஜூத் செய்ததாக இப்ப நேரடியாக செய்திகள் உள்ள வசனங்கள் மட்டும்தான் சஜிதாவுடைய வசனங்கள் என்று யாரும் புரிந்து கொள்ளவில்லை. எப்படி புரிந்து கொள்ள? இப்ப சொல்லாங்க சுஜூத் செய்ததாக நேரடியாக செய்திகள் வந்த வசனங்கள், அந்த வசனங்கள் மட்டும்தான் சஜிதாவுடைய வசனங்கள் என்று யாரும் என்ன செய்யவில்லை, இதில் அவ்வாறு விளங்கவில்லை என்பதை நாங்கள் இதில் புரிந்து கொள்ளணும். அதே போன்று இந்த சஜிதாவை நாங்கள் எடுத்து பார்த்தா இந்த சஜிதாவுக்கு இப்போ வுது தேவையில்லை. அதே போன்று இதற்கு தக்பீர் என்பது இல்லை, இதற்கு சலாம் சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் அதே நேரத்தில் நாம் இந்த சஜிதாவை தொழுகையில் செய்யும் போது அப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? அதாவது சஜிதாவை செய்யும் போது எழும்போது நாம் தக்பீர் சொல்லலாம் என்பதற்கு சான்றாக வரக்கூடிய செய்தி எந்த ஹதீஸ் சான்றாக இருக்கிறது என்றால், புகாரில் 785வது செய்தியாக இடம்பெறக்கூடிய ஒரு செய்தியில் எவ்வாறு இடம்பெறுகிறது என்றால், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறக்கூடிய செய்தி, குனியும் போதும் நிமிரும் போதும் தக்பீர் கூறி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகையை நடத்திவிட்டு அவங்க சொல்றாங்க, நான் உங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தொழுகை போன்றே தொழுது காட்டினேன் என்று சொன்னார்கள். அப்ப தொழுகையில குனியும் போதும் நிமிரும் போதும் என்ன செய்ய வேண்டும்? தக்பீர் சொல்ல வேண்டும் என்ற இந்த ஹதீஸின் அடிப்படையில் தொழுகையில சஜிதா வரும்போது, சஜிதா திலாவத் வரும்போது என்ன செய்ய வேண்டும்? தக்பீர் சொல்ல வேண்டும், எழும்போது தக்பீர் சொல்ல வேண்டும் என்பதை இந்த ஹதீஸின் ஊடாக நாம் விளங்கலாம். இதை அபூ ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அப்ப எனவே இப்போது நாம் இந்த பார்த்த இந்த வசனம் என்பது பல சட்டங்களை உள்ளடக்கி இருக்கிறது, பல சட்டங்களை சொல்கிறது. அதே போன்று இந்த சஜிதாவினுடைய சிறப்பையும் நமக்கு இதன் மூலமாக விளங்கலாம். அதே போன்று இதில் மற்றும் ஒரு ஆதாரத்தை நாம் பார்ப்போம். இது நீங்க எடுத்தீங்கன்னா அல்லாஹு தஆலா சொல்கிறான், அந்த வேத ஞானம் கொடுக்கப்பட்டவர்களின் பண்புகளை சொல்லும் போது, வேத ஞானம் கொடுக்கப்பட்டவருடைய பண்பை அல்லாஹ் சொல்லும் போது சொல்கிறான், குல் ஆமினு பிஹி அவ் லா துமினு இன்னல்லதீன ஊதுல் இல்ம மின் கப்லிஹி இதா யுத்லா அலைஹிம் யഖிரூன லில் அத்கானி சுஜ்ஜதா. நபி, அதனை நீங்கள் நம்புங்கள் அல்லது நம்பாதிருங்கள், அதனால் நமக்கு கூடுதல் குறைவு எதுவும் இல்லை. நிச்சயமாக இதற்கு முன்னர் எவர் வேத ஞானம் கொடுக்கப்பட்டிருந்தார்களோ அவர்களிடம் அது அந்த குர்ஆன் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்கள் சுஜூத் செய்தவர்களாக முகங்களின் மீது பணிந்து விழுவார்கள் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள். நீங்க இதை நம்பிக்கை கொள்ளாவிட்டாலும் நீங்கள் நம்பினாலும் அதுல நமக்கு எந்த ஒரு கூடுதல் குறைவு எதுவும் கிடையாது. இதற்கு முன்னர் வேத ஞானம் வழங்கப்பட்டவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை இங்கு குறிப்பிடப்படுவதை நாம் பார்க்கிறோம். அப்ப அவர்களுக்கு வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் சுஜூத் செய்தவர்களாக முகங்கள் மீது பணிந்து விழுவார்கள் என்ற நபியை நீங்கள் சொல்லுங்கள்.
அதே போன்று அவங்க என்ன சொல்லுவாங்க, வயகூலூன சுப்ஹான ரப்பினா இன் கான வஅது ரப்பினா லமஃஊலா. அன்றியும் எங்கள் இறைவன் மிக மிக பரிசுத்தமானவன், எங்களுடைய இறைவனின் வாக்குறுதி நிறைவேறிவிட்டது என்றும் அவர்கள் கூறுவார்கள். அதே போன்று அல்லாஹ் சொல்கிறான், وَيَخِرُّونَ لِلْأَذْقَانِ يَبْكُونَ وَيَزِيدُهُمْ خُشُوعًا. இன்னும் அவர்கள் அழுதவர்களாக முகங்குப்புற அவர்கள் முகங்கள் குப்புற விழுவார்கள், அதாவது சுஜூத் செய்வார்கள். இன்னும் அவர்களுடைய உள்ளச்சத்தையும் அது அதிகப்படுத்தும் என்று அல்லாஹு தஆலா இதிலும் இந்த இந்த இவ்வாறானவர்கள் சுஜூத் செய்வதனுடைய சிறப்பை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். இந்த வசனத்திலும் நாம் இதை பார்க்கலாம். எனவே அடுத்ததாக இந்த சஜிதத் திலாவத் இதனுடைய சிறப்பு சம்பந்தமாக வரக்கூடிய செய்திகள்ல மற்றும் ஒரு செய்தியை நாம் பார்ப்போம். இந்த செய்தியை பாருங்க. ஹதீஸ் முஸ்லிம்ல 254வது செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இதா கரஅ இப்னு ஆதம் அஸ்-சஜ்தத ஃபஸஜத اعتزل الشيطان يبكي يقول يا ويله. وفي رواية أبي كريب يا ويلي أمر ابن آدم بالسجود فسجد فله الجنة وأمرت بالسجود فأبيت فلي النار ففي رواية فعسيت فلي النار. இந்த ஹதீஸை பாருங்க. இதா கரா இப்னு ஆதம் அஸ்-சஜ்தா, ஆதமுடைய மகன் சஜிதாவின் வசனத்தை அவன் ஓதி ஃபஸஜத அவன் சுஜூத் செய்தால், இஅ்தஸல ஷைத்தானு யப்கி, அப்ப ஷைத்தான் என்ன செய்கிறான், அவன் விலகி சென்று, ஷைத்தான் இஅ்தஸல அவன் விலகி சென்று, யப்கி அவன் அழுகின்றான். எவ்வாறு அழுகின்றான், எப்படி என்ன சொல்லி அழுகின்றான், யகூலு யா வைல, கை சேதமே நஷ்டமே என்று சொன்னவனாக, இன்னொரு ரிவாயத்தில் யா வைல் எனக்கு கை சேதமே என்று சொன்னவனாக, உமிர் இப்னு ஆதம் பிஸ் சுஜூத், ஆதமுடைய மகனுக்கு சுஜூத் செய்யுமாறு ஏவப்பட்டது. ஃபஸஜத அவன் சுஜூத் செய்தான். ஃபலஹுல் ஜன்னா அவனுக்கு சுவர்க்கம். வ உமிர்து பிஸ் சுஜூத் எனக்கு சுஜூத் செய்யுமாறு ஏவப்பட்டது, நான் ஏவப்பட்டேன். ஃபஅபைத்து நான் அதை மறுத்தேன். ஃபலியன்னா எனக்கு நரகம். ஃபீ ரிவாயத்தின் ஃபஅஸைத்து நான் அதற்கு மாறு செய்தேன். ஃபலியன்னார் எனக்கு நரகம். இந்த ஹதீஸை நாம் எடுத்து பார்த்தால் இது இந்த சஜிதாவுடைய சிறப்பை நமக்கு சொல்கிறது. இந்த நாம் குர்ஆனை ஓதி விட்டு செய்யக்கூடிய இந்த சஜிதா, ஒரு அடியான் குர்ஆனை ஓதி சஜிதா செய்கின்ற போது அது ஷைத்தானுக்கு மிக பெரும் ஒரு இழிவையும் கேவலத்தையும் அது கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இதெல்லாம் இந்த செய்திகள் எல்லாம் இதனுடைய சிறப்பை நமக்கு எடுத்துச் செல்லக்கூடியவைகளாக இருந்து கொண்டு இருக்கின்றன. எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த சஜிதாவை பொறுத்தவரை ஒரு சஜிதா மட்டும்தான். இந்த சஜிதா என்பது ஒரு சஜிதா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இதில் நாம கவனிக்க வேண்டிய மற்ற சில விஷயங்களை பொறுத்தவரையில இதில் நாம் கவனிக்க வேண்டியது, இப்ப எந்த வசனங்கள் சுஜூதை சிலாகித்து சொல்லக்கூடிய வசனங்கள் என்ற அந்த கருத்து முரண்பாடு நபித்தோழர்கள் காலம் தொட்டு அதில் ஒரு கருத்து முரண்பாடு காணப்படுகிறது. எந்த வசனங்கள் சுஜூதை சிலாகித்து சொல்கிறது, அதே போல் நபி அவங்க எந்த வசனங்களுக்கு சுஜூத் செய்ததாக இப்ப நேரடியான ஆதாரங்கள் இப்ப இருக்கின்றன. அப்ப அதை பொறுத்தவரையில் அதில் மாற்று கருத்து கிடையாது. நேரடியாக இருக்கின்றன அந்த வசனங்களை பொறுத்தவரையில விளங்கிச்சா, அதுல கருத்து வேறுபாடு இல்லை. அது அல்லாத வசனங்களை பொறுத்தவரையில் அதுக்கு நாங்கள் சுஜூத் செய்யக்கூடாது என்பதோ அதற்கு காரணமாக அது என்ன அவ்வாறு அந்த சுஜூதை பொறுத்தவரையில மார்க்கம் ஆர்வமூட்டி அப்படி வந்த இடங்களை பொறுத்தவரையில அதில் என்ன செய்யலாம், ஒருவர் சுஜூத் செய்யலாம். இப்ப இந்த கருத்து முரண்பாடு வாரத்துக்கு இந்த கருத்து முரண்பாடு ஏற்படுவதற்கு காரணமாக என்ன பின்னணி என்றால், இப்ப நபி அவர்கள் இப்ப எந்த வசனங்களுக்கு சுஜூத் செய்ததாக நேரடி ஆதாரம் இருக்கின்றன, எந்த வசனங்களுக்கு அவ்வாறு இல்லை என்பதோ அல்லது இது அல்லாத வசனங்களுக்கு சுஜூத் செய்யக்கூடாது என்பதோ அதற்கு காரணமாக இருக்கவில்லை. மாற்றமாக சஜிதா பற்றிய இந்த ஆர்வமூட்டல் வந்ததற்காக சுஜூத் செய்ய வேண்டிய வசனங்கள் எவை என்று முடிவெடுப்பதை இதுல இந்த முரண்பாட்டுக்கு இந்த கருத்து வேறுபாடுக்கு காரணமாக அமைந்தது. இப்ப நாங்க ஆரம்பத்தில் ஓதி காட்டிய அந்த வசனத்தை நீங்க எடுத்தீங்கன்னா சூரத்து மரியம்ல பொதுவாக ரஹ்மானின் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்கள் சுஜூத் செய்வார்கள், சுஜூதில் விழுவார்கள் என்று அல்லாஹு தஆலா அதிலே குறிப்பிடுகிறார். எனவே ஒருவர் அல் குர்ஆன அல்லாஹ்வுடைய வசனங்களை அவர் ஓதும் போது, அந்த வசனங்கள் ஓதப்படும் போது
அதை வந்து ஒருவர் உணர்ச்சி பெற்று ஒரு உருக்கமான மனோநிலையில் என்ன சுஜூத் செய்யக்கூடியது வந்து நல்லவர்களுடைய பண்பு என்று அல்லாஹு தாலா அதிலே சிலாகித்து என்ன செய்கிறான், சிறப்பித்து சொல்கிறான். எனவே இதில் வந்து அல் குர்ஆன்ல எந்த வசனத்துக்கு நாங்க சுஜூத் செய்யலாம் என்பதற்கு இந்த வசனம் ஆதாரமாக இருக்கிறது. ஆனால் சஜிதாவுடைய வசனங்கள் என்ன, அந்த அடையாளப்படுத்தப்பட்ட அந்த வசனங்களில் மாத்திரம்தான் தொழுகையில நாங்க சுஜூத் செய்வது என்பது அவ்வாறு அடையாளப்படுத்தப்பட்ட வசனங்களுக்கு மட்டும்தான். அப்படி இல்லாம பொதுவாக நாங்க குர்ஆன் ஓதும் போது அப்படி ஆர்வப்படுத்தி வந்த இடங்களை சுஜூத் செய்யலாம் என்பதைத்தான் அறிஞர்கள் இதுல சொல்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அடுத்ததாக நாம் இதில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள்ல அடுத்து நாம் பார்ப்போம். அதாவது இப்ப சுஜூதை பொறுத்தவரையில இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூத் செய்தார்கள் அப்படி என்பது சம்பந்தமா நாங்கள் பார்க்கும்போது இந்த புகாரில் 1079வது ஹதீஸ் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். قال كان النبي صلى الله عليه وسلم يقرأ السورة التي فيها السجدة فيسجد ونسجد معه حتى ما يجد أحدنا مكانا لموضع جبهته. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இப்போ நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் என்ன செய்வோம், அந்த சஜிதா வரும் சூரத்தை ஓதும் போது இப்போ நபி அவங்க என்ன செய்வாங்க, அந்த சஜிதா வரும் சூரத்தை நபி அவங்க ஓதும் போது அவர்கள் சஜிதா செய்வார்கள். நபி அவங்க என்ன செய்வாங்க, சஜிதா செய்வார்கள். அப்ப நாங்களும் என்ன செய்வோம், எங்களுடைய நெற்றியை வைக்க இடமில்லாத அளவுக்கு நாங்கள் அனைவரும் சஜிதா செய்வோம். நெற்றியை வைப்பதற்கு இடமில்லாத அளவுக்கு நாங்கள் என்ன செய்வோம், அனைவரும் சஜிதா செய்வோம் என்று இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது. எனவே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வாங்க, தொழுகையில சஜிதாவுடைய வசனங்கள் வரக்கூடிய இடங்கள்ல நபி அவங்க சுஜூத் செய்திருக்கிறார்கள், சுஜூத் செய்தார்கள். இப்ப நாங்களும் என்ன செய்வோம், அல்லாஹ்வுடைய தூதரை தொடர்ந்து நாம் சுஜூத் செய்வோம். எந்த அளவுக்கு நமது நெற்றியை வைக்க முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு நாம் சஜிதா செய்யும் என்ற இந்த செய்தி புகாரில் இடம்பெறுகிறது 1079வது செய்தியாக. அப்ப அதே போன்று அடுத்து நாம் இன்னொரு செய்தியை பார்ப்போம். இந்த செய்தியை பொறுத்தவரையில இந்த செய்தி நீங்க புகாரில 1077வது செய்தி. அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்க, அனைத்து நபித்தோழர்களும் இருக்கக்கூடிய அந்த 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 இடத்துல அந்த சந்தர்ப்பத்துல அவங்க என்ன செஞ்சாங்க, அவர்கள் வந்து சூரத்து நஹலை ஓதி அவங்க சஜிதா செய்தார்கள். நபித்தோழர்களும் சஜிதா செய்தார்கள் என்பது இது வந்து ஒரு ஏகோபித்த ஒரு இஜ்மாவாக இருக்கிறது. இந்த ஹதீஸை பார்த்தீங்கன்னா உமர் இப்னு கத்தாப் அறிவிக்கிறார்கள். அவங்க சொல்றாங்க, கரஅ யௌமல் ஜும்அத்தி அலல் மிம்பரி பி சூரத்தின் நஹல் ஹத்தா இதா ஜாஅ ஸஜ்தா நஸல ஃபஸஜத وسجد الناس حتى إذا كانت الجمعة القابلة قرأ بها حتى إذا جاء السجدة قال يا أيها الناس إنا نمر بالسجود فمن سجد فقد أصاب ومن لم يسجد فلا إثم عليه ولم يسجد عمر رضي الله عنه. அப்ப இதுல பாருங்க, இப்ப ரபியா இப்னு அப்துல்லாஹ் அவங்க அறிவிக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு முறை வெள்ளிக்கிழமை பிம்பர்ல நின்று சூரத்து நஹல் அத்தியாயத்தை ஓதினார்கள். அதிலுள்ள வந்து அந்த சஜிதாவுடைய வசனத்தை அடைந்ததும் அவங்க என்ன செஞ்சாங்க, இறங்கி சஜிதா செய்தார்கள். அவங்க இறங்கி என்ன செஞ்சாங்க, அவர்கள் நஸல ஃபஸஜத இறங்கி சஜிதா செய்தார்கள். அவங்களோடு சேர்ந்து மக்களும் என்ன செஞ்சாங்க, சுஜூத் செய்தார்கள். ஆனா அடுத்த வாரம் ஜும்மா அந்த ஜும்மா வந்தது. அந்த ஜும்மாவில் என்ன சூரத்து நஹல் அவங்க ஓதினாங்க. அந்த சஜிதாவுடைய இடமும் வந்தது. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, மக்களே அதாவது நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் சஜிதாவுடைய வசனத்தை ஓதி இருக்கிறோம். சஜிதா செய்தவர் நல்லதை செய்தவர் ஆவார். சஜிதா ஃபக்கத் அஸாப், சஜிதா செய்தவர் நல்லதை செய்தவர் ஆவார். வமன் லம் யஸ்ஜுத் ஃபலா இஸ்ம அலைஹி, யார் சுஜூத் செய்யவில்லையோ அவருக்கு எந்த குற்றமும் இல்லை. உமர் ரலியல்லாஹு அவர்களும் சுஜூத் செய்யவில்லை என்ற இந்த செய்தியை பார்க்கிறோம். அதே போன்று இன்னும் அந்த நாஃபி இப்னு உமர் ரலியல்லாஹு சம்பந்தம் வரக்கூடிய இன்னொரு செய்தியில் இன்னல்லாஹ லம் யஃப்ரிதி சுஜூத இல்லா அன் நஷா என்று அந்த செய்தியில் இடம்பெறுகிறது. அதாவது இதில் என்ன வருகிறது, அதாவது நாம விரும்பி செய்தாலே தவிர சஜிதாவை அல்லாஹ் நம் மீது கடமையாக்கவில்லை என்று என்ன செய்யறாங்க, இப்னு உமர் அவர்கள் கூறினார்கள் என்று நாஃபியை குறிப்பிடுகிறார். எனவே இந்த சஜிதாவை பொறுத்தவரையில இந்த சஜிதாவுடைய சட்டத்தை நாம் இதிலும் பார்க்கிறோம். அப்ப அதே போன்று என்ன, உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்யறாங்க, பிம்பர்ல ஓதி விட்டு அவங்க சுஜூத் செய்து அனைவரும் சுஜூத் செய்திருக்கிறாங்க என்பதை நாங்கள் பார்க்கும் போதும் இது இப்படியான ஒரு இபாதத்தாக சஹாபாக்களுக்கு மத்தியிலும் எவ்வளவு பிரபலமாக இருந்த ஒரு இபாதத், ஒரு வணக்கம் என்பதை நாங்கள் பார்க்கிறோம்.
அதே போன்று இது ஒரு ஒரு ஃபர்ல் அல்ல. என்ன செய்வது, ஒரு ஃபர்ல் வலியுறுத்தப்பட்டதல்ல, ஒரு ஒரு சுன்னா என்ற அடிப்படையில் வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னா என்ற அடிப்படையில் தான் இது இருக்கிறது என்பதை நாம் இந்த ஆதாரத்தினூடாகவும் நாம் என்ன செய்யலாம், நாம் விளங்கலாம். எனவே நறுமையான சகோதரர்களே, அடுத்து நாம் வருவோம் இந்த தலைப்பில். அல் குர்ஆனில் வந்து சஜிதாவின் வசனங்கள் இடம்பெற்ற அந்த அத்தியாயங்களும் வசனங்களும் இன்னும் சில சட்டங்கள் இருக்கின்றன. அதை நாம் பின்னால பார்ப்போம். அதாவது இதில் நீங்க கவனிக்க வேண்டும் என்று சொன்னா, அதில் அறிஞர்களுக்கு மத்தியில் ஏகோபித்த கருத்து எந்தெந்த வசனங்களில், அதே போன்று எதில் மாறுபட்ட கருத்து இருக்கிறது என்பதை நாம் பின்னால் உங்களுக்கு விளக்குவோம் இன்ஷா அல்லாஹ். இன்று நாம் இப்போ நாங்கள் பார்க்க போகின்ற இந்த பகுதியை பொறுத்தவரையில் அல் குர்ஆனில் சஜிதாவுடைய வசனங்கள் இடம்பெற்ற அந்த அத்தியாயங்கள், அந்த வசனங்கள் நாங்கள் இப்போது பார்ப்போம். இப்போ முதலாவதாக நாங்கள் பார்ப்போம் சூரத்துல் ஆராஃப், 7வது அத்தியாயம். சூரத்துல் ஆராஃபுடைய அந்த இறுதியான வசனம் 206வது வசனம், அதில் இடம்பெறக்கூடிய அந்த சஜிதாவுடைய வசனம். இந்த வசனத்தை நான் ஓதுவதை தொடர்ந்து நீங்களும் ஓதிக்கொள்ளலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இன்னல்லதீன இன்த ரப்பிக லா யஸ்தக்பிரூன அன் இபாததிஹி வயுஸப்பிஹூனஹு வலஹு யஸ்ஜுதூன். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னல்லதீன இன்த ரப்பிக், அதாவது உமது ரப்பிடத்தில் இருப்பவர்கள் லா யஸ்தக்பிரூன அன் இபாததிஹி, அவர்கள் அல்லாஹ்வை என்ன செய்வது, வணங்காமல் அவங்க என்ன செய்வதில்லை, அவங்க பெருமை கொள்வதில்லை. அவங்க பெருமை கொண்டு அல்லாஹ்வை வணங்காமல் இருப்பதில்லை. அல்லாஹ்வை வணங்குவதை விட்டு அவர்கள் பெருமை கொண்டவர்களாக இல்லை. அவர்கள் நிச்சயமாக பெருமை கொண்டு அவனை வணங்காமல் இருப்பதில்லை. வயுஸப்பிஹூனஹு, மேலும் என்ன செய்கிறார்கள், அவனை தஸ்பீஹ் செய்து, வலஹு யஸ்ஜுதூன், அவனுக்கு என்ன செய்கிறார்கள், சஜிதா செய்து கொண்டும் இருக்கின்றனர் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அப்ப இங்க பாருங்க, இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா அந்த உயர்ந்த மலக்குகள், இந்த சிறப்புக்குரிய மலக்குகளுடைய அந்த பண்பை அல்லாஹ் இங்கு சொல்கிறான். அப்ப அவங்க யாரு, அவர்கள் அல்லாஹ்வை வணங்குவதை விட்டு அவர்கள் பெருமை கொள்ள மாட்டார்கள், ஆணவம் கொள்ள மாட்டார்கள், கர்வம் கொண்டு அல்லாஹ்வை வணங்காமல் இருக்க மாட்டார்கள். அவர்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்தவர்களாக, அல்லாஹ்வை அவர்கள் துதித்தவர்களாக, அவர்கள் அல்லாஹ்வை சுஜூத் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த வசனம் சுஜூதுடைய வசனம். எனவே நாம் இந்த பண்பு, எந்த பண்பு, மலக்குகளிடம் இருக்கக்கூடிய இந்த உயர்ந்த பண்பு நம்மிடம் இருக்க வேண்டும். நாம் என்ன, அல்லாஹ்வை இபாதத் செய்வதில், வணங்குவதில் நாம் என்ன செய்யக்கூடாது, வணங்குவதை விட்டு நாம் பெருமை கொள்ளக்கூடாது, ஆணவம் கொள்ளக்கூடாது. மாறாக இந்த மலக்குகளிடம் இருக்கக்கூடிய இந்த உயர்ந்த பண்பு, இந்த பண்பு நம்மிடம் இருக்க வேண்டும். நாம் அல்லாஹ்வுக்கு முன்னால் பணிவை வெளிப்படுத்தியவர்களாக, அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக. ஏன், இவர்கள் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர்கள். அந்த நெருக்கமான மலக்குகளுடைய பண்பை அல்லாஹ் இங்கு சொல்கிறான் என்றால், அப்ப இதிலிருந்து நானும் நீங்களும் பெற வேண்டிய படிப்பினை என்ன, நாமும் அல்லாஹ்வுடைய இறை நெருக்கத்தை பெறுவதாக இருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்தவர்களாக அவனை சுஜூத் செய்வது, அவனை வணங்குவது, நாம் பெருமை கொள்ளாது, கர்வம் கொள்ளாது நாம் என்ன செய்ய வேண்டும், அவனுக்கு முழுமையாக நாம் வழிபடுவது, அவனை வணங்குவது. அதன் மூலம் நாம் இறை நெருக்கத்தை பெற்றவர்களாக, அவனது நெருக்கத்தை பெற்றவர்களாக, எப்படி அந்த மலக்குகள் அந்த அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவர்களாக இருக்கிறார்களோ அது போன்று நாமும் மாறலாம். எனவே இந்த சஜிதாவுடைய வசனம் நமக்கு மிக உன்னதமான ஒரு செய்தியை நமக்கு சொல்கிறது. நம்மிடம் நாம் வளர்த்து கொள்ள வேண்டிய பண்பு என்ன என்பதை நமக்கு சொல்கிறது. எனவே இந்த வசனம் நீங்க, அதாவது 7வது அத்தியாயத்துடைய 206வது வசனமாக நீங்கள் இதை பார்க்கலாம். இது வந்து குர்ஆனில் இடம்பெறக்கூடிய முதலாவது சஜிதாவாக இருக்கிறது. அடுத்து நாம் அடுத்த சஜிதாவை பார்ப்போம். குர்ஆனில் இடம்பெறக்கூடிய சஜிதாவில் இரண்டாவதாக இடம்பெறக்கூடிய அந்த சஜிதாவை நாம் பார்ப்போம். அதாவது 13வது அத்தியாயம் சூரத்துர் ரஅத் உடைய அந்த அத்தியாயத்தில் இடம்பெறக்கூடிய இந்த சஜிதா, இது இரண்டாவதாக இடம்பெறக்கூடிய சஜிதாவாகும். இந்த வசனத்தை நாம் ஓதுவோம். இந்த வசனத்தை நாம் ஓதிவிட்டு அதனுடைய விளக்கத்தை பார்ப்போம். وَلِلَّهِ يَسْجُدُ مَنْ فِي السَّمَاوَاتِ وَالْأَرْضِ طَوْعًا وَكَرْهًا
وكرها وظلالهم بالغدو والآصال. அல்லாஹ் சொல்றான், வலில்லாஹி யஸ்ஜுது மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த். வானங்களிலும் பூமியிலும் இருப்பவை எல்லாம் என்ன செய்கின்றன? தௌஅன் வ கர்ஹன், விரும்பியோ விரும்பாமலோ அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்கின்றன. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் விரும்பியோ விரும்பாமலோ அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்கின்றன. அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும். அல்லாஹ் வானங்களை பூமியை படைத்து என்ன கேட்டான்? நீங்கள் விருப்பத்தோடு எனக்கு கட்டுப்படுகிறீர்களா, அல்லது என்ன நிர்பந்தம் கட்டாயம் நீங்கள் கட்டுப்படுகிறீர்களா? கட்டுப்பட்டு தான் ஆக வேண்டும். அவைகள் சொன்ன என்ன? நாங்கள் விருப்பத்தோடு உனக்கு கட்டுப்பட்டுகிறோம், நாம் விருப்பத்தோடு உனக்கு கட்டுப்படுகிறோம் என்றுதான் அவைகள் சொன்னன. இந்த பிரமாண்டமான இந்த வானங்கள் பூமிகள் எல்லாம். அப்ப இங்கு பாருங்கள், அல்லாஹு தஆலா சொல்கிறான், அதாவது வானங்களிலும் பூமியிலும் இருப்பவை எல்லாம் விரும்பியோ விரும்பாமல் அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்கின்றன. மனிதனுக்கு உயர்வு எதில் இருக்கிறது? மனிதனுக்கு சிறப்பு அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்வதில் இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்வதில் இருக்கிறது. அதற்குத்தான் அவன் படைக்கப்பட்டிருக்கிறான். வதிலாலுஹும் பில் உதுவி வல் ஆசால். அதே போன்று சொல்றான், அவற்றின் நிழல்களும், வதிலால் என்பது நிழல், அவற்றின் நிழல்களும் பில் உதுவி வல் ஆசால், காலையிலும் மாலையிலும் அவ்வாறே சஜிதா செய்கின்றன. அந்த நிழல்கள் சாய்வதன் மூலம் என்ன செய்கின்றன? அவைகள் சுஜூத் செய்கின்றன என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். இவைகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இருக்கின்ற போது நாம் அந்த ரப்புக்கு கட்டுப்படுவது எவ்வளவு பெருமையாக, உயர்வாக, சிறப்பாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த உலகத்தில் இந்த இஸ்லாம் என்ற இயற்கையான மார்க்கத்தில் வழியில் நாங்கள் இருக்கிறோம். படைக்கப்பட்ட அனைத்தும் அந்த ரப்புக்கு சுஜூத் செய்கின்றன என்பதை ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். வலில்லாஹி யஸ்ஜுது மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி தௌஅன் வ கர்ஹன் வ திலாலுஹும் பில் குதுவி வல் ஆசால். அப்ப இது இரண்டாவது சஜிதாவுடைய இடம் குர்ஆனில். அடுத்து நாங்க மூன்றாவது இடத்துக்கு வருவோம். குர்ஆன் சொல்லக்கூடிய சஜிதாக்களில் மூன்றாவது இந்த வசனங்களை நீங்க அதாவது 16வது அத்தியாயம், அதாவது சூரத்துல் இஸ்ரா உடைய அத்தியாயம். இந்த அத்தியாயத்தில் 47 50 வரை உள்ள வசனங்களை நீங்க எடுத்து படித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இல்லை இது சூரத்துல் நஹல், சூரத்துல் நஹலுடைய சஜிதா. சூரத்துல் நஹல் இடம்பெறக்கூடியது 16வது அத்தியாயத்தில். இந்த வசனங்களை நாங்கள் கொஞ்சம் பார்ப்போம். இந்த வசனங்களை ஓதியவர்களாக நாம் பார்ப்போம். நான் ஓதுவதோடு தொடர்ந்து நீங்களும் ஓதலாம். அல்லாஹ் சொல்கிறான், அவலம் யரவு இலா மா ஹலகல்லாஹு மின் ஷைஇன் யதஃபய்யஉ ظிலாலுஹு அனில் யமீனி வஷ்ஷமாஇலி சுஜ்ஜதன் லில்லாஹி வஹும் தாகிரூன். அல்லாஹு தஆலா கேட்கிறான், அவர்கள் பார்க்கவில்லையா? இதை அல்லாஹ் படைத்திருக்கும் பொருட்களில் அவர்கள் எதையும் உற்று பார்க்கவில்லையா? இலா மா ஹலகல்லாஹ், அல்லாஹ் படைத்திருக்கும் அந்த பொருட்களில் அவர்கள் எதையும் உற்று பார்க்கவில்லையா? அவர்கள் பார்க்கவில்லையா? யதஃபய்யஉ ظிலாலுஹு அனில் யமீனி வஷ்ஷமாஇல், அவற்றின் நிழல்கள் வலமும் அதாவது வலப்புறமும் அதே போன்று இடமுமாக சுஜூத் செய்தவையாக சாகின்றன. சுஜ்ஜதன் லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்தவையா, சுஜ்ஜதன் லில்லாஹி வஹும் தாகிரூன், மேலும் அவை பணிந்து கீழ்ப்படிதலுடன் இவ்வாறு அல்லாஹ்வுக்கு வழிபடுகின்றன, அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்கின்றன என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அதே போன்று அடுத்த வசனம் பாருங்கள், வலில்லாஹி யஸ்ஜுது மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், வலில்லாஹி யஸ்ஜுது மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் மின் தாப்பத்தின் வல் மலாயிகத்து வஹும் லா யஸ்தக்பிரூன். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும், அதாவது வலில்லாஹி யஸ்ஜுது மா ஃபிஸ் ஸமாவாதி மா ஃபில் அர்த், வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும், அதே போன்று அதாவது மின் தாப்பா அந்த ஜீவராசிகளும், வல் மலாயிகா மலக்குகளும் என்ன செய்கின்றன? அல்லாஹ்வுக்கே சுஜூத் செய்து சிரம் பணிந்து வணங்குகின்றன. வஹும் லா யஸ்தக்பிரூன், அவர்கள் ஆணவம் கொண்டு பெருமை அடிப்பதில்லை என்று அல்லாஹு தஆலா சொல்றான். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவைகளும் ஜீவராசிகளும் மலக்குகளும் என்ன செய்கின்றன? அல்லாஹ்வுக்கு அவர்கள் சுஜூத் செய்கின்றன. ஆணவம் கொள்ளாமல் பெருமை அடிக்காமல் அவைகள் சுஜூத் செய்கின்றன அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அல்லாஹ்வை சுஜூத் செய்வதற்காக படைக்கப்பட்ட மனிதன்
பெருமை அடித்து ரப்புக்கு சுஜூத் செய்ய மறுக்கிறான், அல்லது கண்டதுக்கெல்லாம் சுஜூத் செய்கிறான். சிலைகளுக்கு, மரங்களுக்கு, கற்களுக்கு, இப்படி இவைகளுக்கு நிறைய கண்டவைகளுக்கெல்லாம் சுஜூத் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் மனிதன் படைக்கப்பட்டது அல்லாஹுவை வணங்குவதற்காக, அல்லாஹுவை சுஜூத் செய்வதற்காக. பாருங்கள், அப்ப இங்கு அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியது என்ன? பெருமை கொள்ளாமல், ஆணவம் கொள்ளாமல், கர்வம் கொள்ளாமல் அல்லாஹுக்கு சுஜூத் செய்கின்றன என்று அல்லாஹு தஆலா வானங்கள் பூமியில் உள்ளவைகளை சொல்லிவிட்டு ஜீவராசிகளை சொல்கிறான். பொதுவாக சொல்லிவிட்டு குறிப்பாக சொல்கிறான் ஜீவராசிகள். அதே போன்று மலக்குகள், வல் மலாயிகா, மலக்குகளையும் அல்லாஹு தஆலா சொல்கிறான். சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், யகாஃபூன ரப்பஹும் மின் ஃபௌகிஹிம் வயஃஅலூன மா யுமரூன். இதுதான் சுஜூதுக்குரிய இடம். இந்த சுஜூதுக்குரிய இடம் இந்த வசனம் தான், கடைசியா உள்ள வசனம். இப்போ நாங்கள் அதுக்கு முன்னால் உள்ள வசனங்களை சேர்த்து ஏன் சொல்றோம்னா, சுஜூதை பற்றிய செய்திகளை அது உள்ளடக்கி இருக்கின்ற காரணத்தால். அப்ப இதில் இந்த கடைசியான வசனம் தான், இந்த 50ஆம் வசனம் தான் சுஜூதுக்குரிய வசனம். யகாஃபூன ரப்பஹும் மின் ஃபௌகிஹிம் வயஃஅலூன மா யுமரூன். எனவே அவர்கள் தங்களுக்கு மேலாக இருக்கும் தங்கள் இறைவனை பயப்படுகிறார்கள், சர்வ வல்லமையுடைய இறைவனை பயப்படுகிறார்கள். இன்னும் நாங்கள் ஏவப்பட்டதை அப்படி தாங்கள் ஏவப்பட்டதை அவர்கள் செய்கிறார்கள். அதாவது யகாஃபூன ரப்பஹும், அவர்கள் தங்களுடைய ரப்பை பயப்படுகிறார்கள். மின் ஃபௌகிஹிம், அவர்களுக்கு மேல் இருக்கும். மின் ஃபௌகிஹிம், அவர்களுக்கு மேல் இருக்கும் ரப்பை பயப்படுகிறார்கள். வயஃஅலூன மா யுமரூன், இன்னும் அவர்கள் ஏவப்பட்டதை செய்கிறார்கள். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஏவப்பட்டதை செய்து கொண்டே அல்லாஹ் பயப்படுறாங்கடா, இன்றைக்கு ஏவப்பட்டதை செய்யாம பயப்படாம மனிதனை பார்த்தீங்கன்னா, மனிதனுடைய நிலை என்ன? அல்லாஹ் அவனுக்கு ஏவியதை அவன் செய்கின்றானும் இல்லை, அதே போன்று அல்லாஹ்வை பயப்படாமலும் இருக்கிறான். மலக்குகளை பார்த்தீங்கன்னா ஏவப்பட்டதை செய்கிறார்கள், அதே போன்று ரப்பை பயந்தவர்களாகவும் இருக்கிறார்கள், ரப்பை அஞ்சியவர்களாகவும் இருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். இன்று மனிதன் நிலையை பார்த்தீங்கன்னா, அவன் பாவம் செய்கிறான், அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவனாக, இரவு பகலாக அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவனாக அல்லாஹ்வை பயப்படாமல் அஞ்சாமல் இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். இந்த வசனங்கள் எல்லாம், இந்த சுஜூதுடைய வசனங்கள் எவ்வளவு பெரிய செய்தியை அது உள்ளடக்கி இருக்கிறது. இந்த வசனங்கள் எவ்வளவு மகத்தான செய்திகளை இந்த வசனங்கள் உள்ளடக்கி இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இது 3வது இந்த சுஜூதுடைய இடம், சூரத்துன் நஹ்ல்ல 50வது வசனம் 16வது அத்தியாயத்தில். அடுத்து நாங்கள் 4வது இடத்துக்கு வருவோம். குர்ஆன் சொல்லக்கூடிய சுஜூதுகள்ல 4வது சுஜூதுக்குரிய வசனம். இதை நீங்க பார்க்கலாம் 17வது அத்தியாயம் சூரத்து இஸ்ராவுடைய வசனம். அதில் 109வது வசனத்தில் தான் சுஜூது இருக்கிறது. அதுக்கு முன்னால் உள்ள வசனங்கள் இது நாங்கள் இதுக்கு முன்னாலே உங்களுக்கு பார்த்தோம். சுஜூதுடைய சிறப்பு, இந்த சஜ்தா திலாவத்துடைய சிறப்பை சொல்லும் போது இந்த வசனத்தை படித்தோம். இது 4வது வசனம். இந்த வசனத்தை நாங்கள் ஓதிவிட்டு இதை பார்ப்போம். قل آمنوا به أو لا تؤمنوا إن الذين أوتوا العلم من قبله إذا يتلى عليهم يخرون للأذقان سجدا. இந்த வசனத்தில் தான் நபியை நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க, நீங்க இதை நம்புங்கள், இதை நம்பிக்கையை கொள்ளாமல் இருங்கள். அது நமக்கு என்ன சமந்தான், பாதிப்பு உங்களுக்கு தான். பாதிப்பு யாருக்கு தான்? உங்களுக்கு தான். நம்பினால் உங்களுக்கு நன்மை, நம்பிக்கை கொள்ளவில்லை என்றால் நஷ்டம் உங்களுக்கு தான். இதை சொல்லிவிட்டு முன்னர் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவங்க? அவர்கள் அந்த முன்னர் வேதம் கொடுக்கப்பட்ட அந்த அறிஞர்கள், அந்த இல்ம் உள்ளவர்கள், அந்த ஞானம் உள்ளவர்கள், அவர்களுக்கு அவனது வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவங்க என்ன செய்வாங்க? சுஜூத் செய்தவர்களாக முகங்களின் மீது பணிந்து விழுவார்கள் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள். அதே போன்று அவர்கள் அந்த அறிவுடைய மக்கள், அந்த கல்வி கொடுக்கப்பட்ட அந்த வேத ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள் எப்படி சொல்லுவாங்க? அவங்க வயகூலூன சுபஹான ரப்பினா, எமது ரப் தூய்மையானவன் என்று சொல்வார்கள். இன்கான வஅது ரப்பினா லமஃபூலா, எங்களுடைய இறைவனுடைய வாக்குறுதி நிறைவேறிவிட்டது என்றும் அவர்கள் கூறுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்து அந்த வசனம் பாருங்கள். வயஹிர்ரூன லில் அத்கானி யப்கூன வயஸீதுஹும் குஷூஆ, இன்னும் அவர்கள் அழுதவர்களாக முகங்குப்புற விழுவார்கள், இன்னும் அவர்களுடைய உள்ளச்சத்தையும் அது அதிகப்படுத்தும். சுப்ஹானல்லாஹ். அப்போ கல்வி, குர்ஆனுடைய இல்மை பெற்றவர்கள், மார்க்க ஞானத்தை பெற்றவர்கள், அவர்கள் இந்த குர்ஆனுடைய வசனங்களுக்கு முன்னால் அவர்களுடைய அச்சம் அதிகரிக்கும். அவர்கள் அழுதவர்களாக சுஜூதிலே வீழ்வார்கள், கண்ணீர் வடித்தவர்களாக சுஜூதிலே வீழ்வார்கள்.
உண்மையில் அப்படியான மாற்றங்கள் நமக்கு இந்த குர்ஆனில் மூலம் நமக்கு ஏற்படுகிறதா? உங்களோட உள்ளத்தொட்டு கேளுங்க பாப்போம். குர்ஆனின் மூலம் உண்மையில் நமது கண்களிலிருந்து கண்ணீர் வெளிப்பட்டு நாம் சுஜூத் செய்யக்கூடிய நிலையை அடைகிறோமா? அந்த அளவு நமது உள்ளங்கள் குர்ஆனின் முன்னால் நெகிழ்ந்து போகிறதா? அல்லது இறுக்கமாக கடுமையாக இருக்கிறதா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இன்று நிறைய பேர் என்ன செய்யறாங்க? அவசரமாக குர்ஆன் ஓதி முடிக்கிறதுல கவனமாக இருக்கிறாங்களே தவிர, இவ்வாறான வசனங்களில் நின்று கண்ணீர் வடிக்கக்கூடியவர்கள், அதற்கு முன்னால் தங்களுடைய உள்ளங்கள் நெகிழ்ந்து கண்களிலிருந்து கண்ணீர் வெளிப்படக்கூடியவர்கள் நம்மில் எத்தனை பேர்? கொஞ்சம் உங்களோட உள்ளத்தொட்டு கேட்டு பாருங்க. குர்ஆனுக்காக உங்களோட கண்களிலிருந்து கடைசியாக நீங்க எப்போது கண்ணீர் வடித்தீர்கள்? உங்களோட உள்ளத்தொட்டு கேளுங்க. அதாவது இந்த குர்ஆனுடைய வசனங்களுக்காக நான் கடைசியாக எனது கண்களிலிருந்து கண்ணீர் வெளிப்பட்டது எப்போது? கண்ணீர் வழிந்தது எப்போது? சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு உயர்ந்த வணக்கம்! அல்லாஹு தஆலா, அதாவது இல்ம், ஊத்துல் இல்ம், அந்த ஞானம் கொடுக்கப்பட்டவருடைய பண்பாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். அவர்கள் அழுதவர்களாக அவர்கள் சுஜூதிலே வீழ்வார்கள், அவங்களுக்கு அது உள்ளச்சத்தை அதிகப்படுத்தும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ், உண்மையில் குர்ஆனோடு இப்படிப்பட்ட ஒரு தொடர்பு நமக்கு இருக்கிறதா? உங்களோட உள்ளத்தொட்டு கேளுங்க. குர்ஆனோடு இப்படிப்பட்ட ஒரு தொடர்பு நமக்கு குர்ஆனோடு இருக்கிறதா? இன்று உண்மையில் கவலையாகத்தான் இருக்கிறது, வேதனையாகத்தான் இருக்கிறது. குர்ஆனோடு இப்படிப்பட்ட ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளாத அவர்கள் எவ்வளவு நஷ்டவாளர்கள். இன்று நமது தொடர்புகள் எல்லாம் எதோடு இருக்கிறது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். இது நீங்க எடுத்தீங்கன்னா இந்த சுஜூதுடைய வசனங்களில் இது 4வது இடம். அடுத்து நாங்கள் 5வது இடத்தை பார்ப்போம். அல் குர்ஆனுடைய சுஜூதுகளில் 5வது இடம். இந்த இடம் நீங்க எடுத்தீங்கன்னா சூரத்து மரியம் 19வது அத்தியாயம் 58வது வசனம். இந்த வசனத்தை நாம் ஓதுவோம். பாருங்கள், அல்லாஹு தஆலா சொல்கிறான், உலாயிக அல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன் மின் துர்ரிய்யதி ஆதம் وممن حملنا مع نوح ومن ذرية إبراهيم وإسرائيل وممن هدينا واجتبينا إذا تتلى عليهم آيات الرحمن خروا سجدا وبكيا. அல்லாஹு தஆலா இங்கு அருள் செய்தவர்களாக யாரை சொல்கிறான்? அவர்கள் தான் அல்லாஹுடைய அந்த அருளை பெற்றவர்கள். அல்லாஹ் அருள் செய்தவர்கள் யார்? அவங்க நபிமார்களில் நின்றும் உள்ளவர்கள். அதே போன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததியில் நின்றும் உள்ளவர்கள். அதே போன்று வமிம்மன் ஹமல்னா மஅ நூஹ், அந்த நூஹுடன் நாம் கப்பலில் ஏற்றியவர்களிலும் அல்லாஹுடைய அருளை பெற்றவர்கள். ஏன்னா அந்த கப்பலில் ஏற்றப்பட்டவங்க யாரு தான்? அல்லாஹுடைய அருளை பெற்றவர்கள் தான் அந்த கப்பலில் ஏற்றப்பட்டவர்கள். அப்ப இவர்கள். அதே போன்று வமின் துர்ரியத்தி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததியில் நின்றும் உள்ளவர்கள். அதே போன்று இஸ்ராயலின் சந்ததியில் நின்றும் உள்ளவர்கள். இஸ்ராயல் என்பது நமக்கு தெரியும், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லப்படக்கூடிய பேர். வமிம்மன் ஹதைனா வஜ்தபைனா. அப்ப அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? நாம் நேர்வழி காட்டி தேர்ந்தெடுத்த நபிமார்களும் ஆவார்கள். அப்ப இந்த அருள் பெற்றவர்கள், இந்த அருள் பெற்ற இந்த இவ்வளவு மகத்தானவர்கள், இவர்களுடைய எந்த பண்பு சொல்லப்படுகிறது இங்கு? இதா துத்லா அலைஹிம் ஆயாத்துர் ரஹ்மான், ரஹ்மானுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் ஹர்ரு சுஜ்ஜதன் வ புக்கியா, அவர்கள் அழுதவர்களாக சஜிதாவிலே விழுவார்கள். சுப்ஹானல்லாஹ். யார் பாக்கியம் பெற்றவர்கள்? எது பாக்கியம் என்றால், அவர்கள் அல்லாஹ்வுடைய வசனங்கள், அந்த வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்படும் போது அவர்கள் அழுதவர்களாக சுஜூதிலே விழுவார்கள். அப்ப சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு மாற்றத்தை அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவர்களுக்குள் ஏற்படுத்தும். அப்ப நீங்க எடுத்தீங்கன்னா குர்ஆனுக்கு முன் அருளப்பெற்ற அந்த வேதங்கள், அதனுடைய வசனங்கள், அதிலும் இந்த என்ன செய்வார்கள்? அதை ஓதப்படும் போது அழுதவர்களாக சுஜூதிலே விழுவார்கள். சுப்ஹானல்லாஹ். இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்கள். நாங்க பார்க்கிறோம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், இந்த குர்ஆனுடைய சுஜூதுடைய வசனங்கள், இந்த இடங்கள், இந்த சூரத்து மரியம், அதே போன்று சூரத்துல் இஸ்ரா போன்ற அந்த வசனங்கள், அவங்க சொல்வார்கள், நாம் சுஜூத் செய்கிறோம். சுஜூத் அல்லாஹ் சொல்வது போன்று அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா? அவர்கள் சுஜூத் அழுதவர்களாக சுஜூத் செய்வார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நாம் சுஜூத் செய்கிறோம், ஆனால் கண்ணீர் எங்கே என்று கேட்பார்கள். இங்கே நமது கண்களில் கண்ணீர் என்று கேட்பவர்களாக இருந்தார்கள். எனவே சுப்ஹானல்லாஹ், இந்த வசனம் இதெல்லாம் நமக்கு குர்ஆனோடு
நமது உள்ளம் எவ்வளவு உயிரோட்டமாக தொடர்புடையதாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லக்கூடிய அற்புதமான வசனங்கள். ரஹ்மானுடைய வசனங்களுக்கு முன்னால் அவர்கள் அழுதவர்களாக சுஜூதிலே விழுவார்கள். அப்ப இப்படி நாங்க உண்மையில் அழுதவர்களாக சுஜூத் செய்திருக்கிறோமா? சுஜூதில் வீழ்ந்திருக்கிறோமா? நமது வாழ்வில் ஒரு தடவை இப்படி நடந்திருக்கிறதா? நாம் எண்ணி பார்க்க வேண்டும். உண்மையில் நமது உள்ளங்கள் இந்த வசனங்களுக்கு முன்னால் இறுகிவிட்டனவா, அல்லது நெகிழ்ந்து அந்த அல்லாஹ் சொல்வது போன்று அல் குர்ஆன் அல்லாஹ் எப்படி சொல்கிறான், அவர்களது அந்த உரோமங்களும் தொழில்களும் என்ன செய்துவிடும், இறை நினைவின் பால் அவ்வாறே சாய்ந்து விடும் என்று சொல்கிறானே, அப்படியான நிலையில் நாம் இருக்கிறோமா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். எனவே இது நீ எடுத்தீங்கன்னா குர்ஆனில் 5வது சஜிதாவாக இது குர்ஆனில் இடம்பெறக்கூடிய சஜிதா. அடுத்து நாங்கள் வருவோம் 6வது சஜிதாவுக்கு வருவோம். குர்ஆனில் 6வது சஜிதாவுக்கு நாம் வருவோம். 6வது சஜிதாவை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா இது 22வது அத்தியாயம் சூரத்துல் ஹஜ். ஹஜ்ஜில் எடுத்தீங்கன்னா 18வது வசனம். இந்த வசனத்தை நாம் ஓதுவோம். அலம் தர அன்னல்லாஹ யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த் வஷ்ஷம்ஸு வல் கமரு வன் நுஜூமு வல் ஜிபாலு வஷ்ஷஜரு வத்தவாபு வகஸீரும் மினன் நாஸ் وكثير حق عليه العذاب ومن يهن الله فما له من مكرم إن الله يفعل ما يشاء. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், வானங்களில் உள்ளவர்கள் யஸ்ஜுது மன் ஃபிஸ் ஸமாவாத், மன் ஃபிஸ் ஸமாவாத்னா வானங்களில் உள்ளவர்கள், வமன் ஃபில் அர்துனா பூமியில் உள்ளவர்கள், வஷ்ஷம்ஸனா சூரியன், வல் கமரண்டா சந்திரன், வன் நுஜூம் என்றா நட்சத்திரங்கள், வல் ஜிபால் என்றா மலைகள், வஷ்ஷஜர் என்றா மரங்கள், வத்தவாப் என்றா பிராணிகள், அதே போன்று வகஸீரும் மினன் நாஸ் மனிதர்களில் பெரும்பாலானவர்கள். மனிதர்கள் என்று அல்லாஹ் சொல்லல, ஏனையவைகளை பார்த்தீங்கன்னா எப்படிதான் வருது, அது வல் அருள் வஷ்ஷம்ஸ் வல் கமர் வன் நுஜூம் வல் ஜிபால் வஷ்ஷஜர் வத்தவாப் என்று வருது. மனிதர்களாக சொல்லும்போது வகஸீரும் மினன் நாஸ் மனிதர்களில் அதிகமானவர்கள் பெரும்பாலானவர்கள் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், அல்லாஹ்வுக்கு அவர்கள் சுஜூத் செய்கிறார்கள். சுஜூத் செய்வதை நீங்கள் பார்க்கவில்லையா, அலம் தர நீங்கள் பார்க்கவில்லையா என்று அல்லாஹு தஆலா கேட்டுவிட்டு அல்லாஹ் சொல்றான், வகஸீருன் ஹக்க அலைஹில் அதாப், வகஸீருன் ஹக்க அலைஹில் அதாப். அப்ப இன்னும் அதிகமானவர்களுக்கு வேதனை விதிக்கப்பட்டு விட்டது. அப்ப எவன் எல்லாம் சுஜூத் செய்யவில்லையோ ரப்புக்கு, அவனுக்கு என்னதான், அவனுக்கு வேதனை விதிக்கப்பட்டு விட்டது. வகஸீருன் ஹக்க அலைஹில் அதாப். அப்ப ஏனைய படைப்பினங்கள் எடுத்தீங்கன்னா அல்லாஹ் மொத்தமாக சொல்கிறான். மனிதனை சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான், அதிகமானவர்கள் சுஜூத் செய்கிறார்கள், அதிகமானவர்கள் என்ன செய்கிறார்கள், அவனது தண்டனைக்கு தகுதி உள்ளவர்களாக மாறிவிட்டார்கள், அவர்களுக்கு வேதனை விதிக்கப்பட்டு விட்டதே. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்து அல்லாஹ்வுக்கு அவர்கள் சுஜூத் செய்யவில்லை. அடுத்து அல்லாஹ் சொல்றான், வமை யுஹ்னில்லாஹு ஃபமா லஹு மின் முக்ரிம். அதாவது அன்றையும் அல்லாஹ் எவனை இழிவுபடுத்துகிறானோ அவனை கண்ணியப்படுத்துவன் எவனும் இல்லை. அல்ல பாருங்க, வமை யுஹ்னில்லாஹு ஃபமா லஹு மின் முக்ரிம். அல்லாஹ் எவனை இழிவுபடுத்துகிறானோ அவனை கண்ணியப்படுத்துவன் எவனும் இல்லை. அவன் எதுவும் கண்ணியப்படுத்தார். அவன் நினைக்கலாம் உலகத்தில் உள்ள இந்த சொத்து செல்வங்கள் பட்டம் பதவிகள் இவைகள் எல்லாம் என்ன செய்யும், கண்ணியப்படுத்தும் நினைக்கலாம். இல்லை, அல்லாஹ் இழிவாக்கி விட்டால் அவனை இந்த எதுவுமே கண்ணியப்படுத்தார். அவன் கேவலப்பட்டு தான் போவான், இழிவடைந்து தான் போவான். அந்த இழிவை விட்டு எவனும் தடுக்க முடியாது. சுப்ஹானல்லாஹ், அவனுக்கு இழிவை அல்லாஹ் விதித்து விட்டால் அந்த இழிவை விட்டு அவனுக்கு தப்பிக்கவே முடியாது என்பதுதான் என்ன உண்மை. அதுதான் அல்லாஹ் இங்கு சொல்கிறான். எனவே நாங்கள் கண்ணியத்தை உயர்வை ரப்பிடம் தேட வேண்டும், அல்லாஹ்விடம் தேட வேண்டும், அவனது மார்க்கத்தில் தேட வேண்டும். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ யஃஅலு மா யஷா. அல்லாஹ் அவன் விரும்பியதை செய்கிறான், அல்லாஹ் அவன் தான் நாடியதை செய்கிறான். அந்த ரப்புக்கு நாங்கள் சுஜூத் செய்ய வேண்டுமா இல்லையா? அப்ப இது சுஜூதுடைய வசனங்களில் இடம்பெறக்கூடிய 6வது இடமாக குர்ஆனில் நாங்கள் பார்க்கிறோம். இது 22வது அத்தியாயம் சூரத்துல் ஹஜ்ஜுடைய 18வது வசனமாக இது இடம்பெறுகிறது. அடுத்து நாங்கள் பார்ப்போம், அதே சூரத்துல் ஹஜ்ஜில் இடம்பெறக்கூடிய மற்றும் ஒரு சுஜூத். இதில் ஒரு சில கருத்து வேறுபாடு, நாங்கள் பின்னால் அந்த கருத்து வேறுபாடுகளை நாங்கள் பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். எனவே இந்த 7வது இடம் அல் குர்ஆனில் சஜிதாவுடைய வசனங்கள் இடம்பெற்ற அத்தியாயங்கள். இது 7வது இடம், சூரத்துல் ஹஜ்ஜுடைய 77வது வசனம். வசனத்தை நாம் ஓதுவோம். யா அய்யுஹல்லதீன ஆமனு ர்கஉ வஸ்ஜுது வஅ்புது ரப்பக்கும்
வஃஅலுல் கைர லஅல்லகும் துஃப்லிஹூன். மூமின்களே என்று அல்லாஹ் அழைக்கிறான், அழைத்து சொல்கிறான், இர்கஉ, ருக்கு செய்யுங்கள். அல்லாஹ் யார் அழைக்கிறான்? ஈமானுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய மூமின்களை அல்லாஹ் அழைக்கிறான். சுப்ஹானல்லாஹ். எந்த ரப்பை நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம், இந்த ரப்பின் மீது நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், அந்த ரப்புல் ஆலமீன் நம்மை அழைக்கிறான். நமது ஈமானிய பண்பை கூறி அவன் அழைக்கிறான். அழைத்து சொல்கிறான், இர்கஉ, நீங்கள் ருக்கு செய்யுங்கள். வஸ்ஜுது, நீங்கள் சுஜூத் செய்யுங்கள். வஅபுது ரப்பக்கும், உங்கள் ரப்பை நீங்கள் வணங்குங்கள். வஃஅலுல் கைர், நல்லதை நீங்கள் செய்யுங்கள். வஃஅலுல் கைர், நல்லதை நீங்கள் செய்யுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறும் பொருட்டு. அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் வெற்றிக்குரிய விஷயங்களை சொல்கிறான். வெற்றிக்குரிய விஷயங்களில் முதலாவது என்ன? ஈமான். ஈமானை சுமந்தவர்களைத்தான் அல்லாஹ் அழைக்கிறான். ஈமானை சுமந்தவர்களை அழைத்து சொல்கிறான், மூமின்களே இர்கஉ, ருக்கு செய்யுங்கள். வஸ்ஜுது, சுஜூத் செய்யுங்கள். வஅபுது ரப்பக்கும், உங்கள் ரப்பை நீங்கள் வணங்குங்கள். வஃஅலுல் கைர், நல்லதை நன்மைகளை செய்யுங்கள், நீங்கள் வெற்றி பெறும் பொருட்டு என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்ப நமக்கு எதில் வெற்றி இருக்கிறது? அந்த வெற்றிக்குரிய செய்திகள் இந்த வசனத்தில் இடம்பெறுகின்றன. எனவே என் அருமை சகோதரர்களே, ஈமானோடு தான் இவைகள் அனைத்தும் பயனளிக்கும். அதனால தான் அல்லாஹ் யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று அழைக்கிறான், மூமின்களே என்று அழைக்கிறான். ஈமானோடு தான் இவைகள் அனைத்தும் பயனளிக்கும், இவைகள் அனைத்தும் வெற்றியை தரும். இந்த வசனம் பாருங்கள், அதாவது ருக்குவை அல்லாஹ் சொல்கிறான், சுஜூதை சொல்கிறான், உமது ரப்பை வணங்குங்கள் என்று சொல்கிறான், நன்மையை செய்யுங்கள் என்று சொல்கிறான். அப்ப பாருங்க, ருக்கு என்பதும் ஒரு இபாதத்துடைய ஒரு பகுதி, சுஜூத் என்பதும் ஒரு இபாதத்துடைய பகுதி. அதற்கு பிறகு உங்கள் ரப்பை வணங்குங்கள் என்று பொதுவாக சொல்கிறான். அதற்கு பிறகு அதையும் தாண்டி நல்லதை செய்யுங்கள் என்று சொல்கிறான். அனைத்தையும் அது உள்ளடக்கும். இவ்வாறு இந்த வசனம் இடம்பெறுகிறது. இதன் மூலம் நீங்கள் வெற்றி பெறலாம் என்று சொல்கிறான். இது 7வது குர்ஆன்ல சுஜூதுடைய வசனமாக இடம்பெறக்கூடிய வசனம். அடுத்த அருமை சகோதரர்களே, நாம் 8வது வசனத்துக்கு வருவோம். அல் குர்ஆன் சுஜூதுடைய வசனமாக சொல்லக்கூடிய 8வது வசனத்துக்கு வருவோம். அல் குர்ஆன் சஜிதாவின் வசனங்கள் என்று சொன்ன வசனங்கள்ல இது 25வது அத்தியாயம், 25வது அத்தியாயத்துடைய 60வது வசனமாக இந்த வசனம் இடம்பெறுகிறது. அல்லாஹு தஆலா இதில் எப்படி சொல்கிறான்? இந்த வசனத்தை நாம் ஓதுவோம். وَإِذَا قِيلَ لَهُمُ اسْجُدُوا لِلرَّحْمَنِ قَالُوا وَمَا الرَّحْمَنُ أَنَسْجُدُ لِمَا تَأْمُرُنَا وَزَادَهُمْ نُفُورًا. وَإِذَا قِيلَ لَهُمْ, அவர்களுக்கு சொல்லப்பட்டால் உஸ்ஜுது லிர்ரஹ்மான், ரஹ்மானுக்கு சுஜூத் செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டால், ரஹ்மானுக்கு சுஜூத் செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டால், காலு, அவர்கள் கேட்கிறார்கள், வமர் ரஹ்மான், ரஹ்மான் என்பவன் யார்? சுப்ஹானல்லாஹ். படைத்த ரப்பை தெரியாதவர்கள், படைத்த ரப்பை தெரியாதவர்கள் எவ்வளவு பெரும் நஷ்டவாளர்கள். ரஹ்மானுக்கு சுஜூத் செய்யுங்கள், படைத்த ரப்புக்கு சுஜூத் செய்யுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும் போது அவர்கள் கேட்கிறார்கள், காலு உமர் ரஹ்மான், ரஹ்மான் என்பவன் யார் என்று கேட்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அருமை சகோதரர்களே, இன்று நாங்கள் பார்க்கிறோம், உலகத்தில் அதாவது எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்தாலும் அதை அக்குவேராக ஆணிவேராக சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். அதை ஆள அறிந்து அதை ஆய்வு செய்து அந்த விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் அவனுக்கு படைத்த ரப்பை தெரியாது. அவனுக்கு படைத்த ரப்பை தெரியாது. என்ன பெரும் பெரும் கல்விமான்கள், விஞ்ஞானிகள் என்றெல்லாம் போற்றப்படக்கூடியவனுக்கு அவனுக்கு படைத்த ரப்பை தெரியாது என்ற நிலையை நாங்கள் பார்க்கிறோம். இதை விட ஒரு நஷ்டம் வேறு எதுவும் இருக்க முடியாது. இவர்களுக்கு ரஹ்மானுக்கு நீங்கள் சுஜூத் செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டால் இவர்கள் கேட்கிறார்கள், ரஹ்மான் என்பவன் யார்? இவர்களாக உருவாக்கி கொண்ட சிலைகளை கடவுள்களாக எண்ணி வணங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் படைத்த ரப்பை இவர்களுக்கு தெரியாது, படைத்த நாயனை தெரியாது. அவர்கள் காலு உமர் ரஹ்மான் என்று கேட்டுவிட்டு அனஸ்ஜுது லிமா தஅமுருனா வஸாதஹும் நுஃபூரா, அதாவது அவர்கள் இன்னும் அது அவர்களுக்கு என்ன செய்கிறது? நீர் கட்டளை இடக்கூடியவனுக்கு நாங்கள் சஜிதா செய்வோமா? அதாவது அனஸ்ஜுது லிமா தஅமுருனா, நீர் ஏவக்கூடியவருக்கு நாம் சுஜூத் செய்வோமா? அல்லாஹ்வுடைய தூதரிடம் இப்படி கேட்கிறார்கள். வானங்களை படைச்சது யாரு, பூமியை படைச்சது யாரு என்று கேட்டால் அல்லாஹ்னு சொல்வார்கள். மலையை பொழிப்பது யாரு, ரிஸ்க தருவது யாரு? எல்லாம் அல்லாஹ்.
கடல்ல ஒரு நெருக்கடியில் மாட்டிக்கொண்டால் அல்லாஹ்வைத்தான் அழைப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ரஹ்மானுக்கு சுஜூத் செய்யுங்கள் என்று சொல்லும் போது என்ன சொல்கிறார்கள்? அவர்கள் சொல்கிறார்கள், நீர் கட்டளையிடக்கூடியவனுக்கு நாங்கள் சஜிதா செய்வோமா? வஸாதஹும் நுஃபூரா, இன்னும் அது அவர்களுக்கு வெறுப்பை அதிகப்படுத்தி விட்டது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே இது குஃபருடைய நிலை. இதுதான் குஃபருடைய நிலையாக இருக்கிறது. இந்த குஃபர் இவர்களுக்கு இதை என்ன செய்து விட்டது? இந்த சத்தியத்தை மறைத்து விட்டது. இது இந்த இடத்தில் ஒரு மூமின் என்ன செய்ய வேண்டும்? சஜிதா செய்ய வேண்டும். ஏன்? ரஹ்மானுக்கு சுஜூத் செய்யுமாறு அழைக்கப்பட்டால் செவியேற்றோம், கட்டுப்பட்டோம் என்று அவன் சுஜூத் செய்யக்கூடியவனாக ஒரு மூமின் மாறிவிடுவான். எனவே இந்த நாங்கள் பார்க்கக்கூடிய 8வது இடமாக குர்ஆனுடைய சஜிதாக்களில் இது 8வது இடமாக இந்த இடம் இருக்கிறது. அடுத்து நாங்கள் வருவோம் 9வது இடம். இது சூரத்துன் நம்ல் அத்தியாயத்தில் இடம்பெறக்கூடிய, இதுக்கு முன்னால் இடம்பெற்றது சூரத்துல் ஃபுர்கானுடையது. இது 27வது அத்தியாயம். இதில் 26வது வசனத்தில் தான் சஜிதா இருக்கிறது. இந்த வசனங்களை நாங்கள் ஓதிவிட்டு இந்த சஜிதாவை பார்ப்போம். அப்ப 27வது அத்தியாயம். இந்த வசனங்களை நாங்கள் ஓதுவோம். وجدتها وقومها يسجدون للشمس من دون الله وزين لهم الشيطان أعمالهم فصدهم عن السبيل فهم لا يهتدون. அந்த ஹுதுஹுத் என்ற பறவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாமிடம் என்ன சொல்கிறது? அது சொல்கிறது, வஜத்துஹா, நான் அவளையும், வகௌமஹா, அவளுடைய அந்த கூட்டத்தினரையும் நான் எவ்வாறு கண்டேன் என்றால், யஸ்ஜுதூன லிஷ்ஷம்ஸி மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சூரியனுக்கு சுஜூத் செய்வதை நான் கண்டேன். சூரியனுக்கு சுஜூத் செய்வதை நான் கண்டேன். வஸய்யன லஹும் ஷைத்தானு அமாலஹும், அவர்களுடைய இந்த தவறான செயலை அவர்களுக்கு ஷைத்தான் அழகாக காண்பித்து விட்டான். சுப்ஹானல்லாஹ். பாருங்க, அந்த பறவை சொல்கிறது, ஷைத்தான் எப்போது நீங்க எடுத்தீங்கன்னா, அதாவது எந்த ஒரு பாத்திலையும் அவன் அலங்கரித்து காண்பிப்பான். எந்த ஒரு பாத்திலையும் அசத்தியத்தையும் அவன் அலங்கரித்து காண்பிப்பான். அப்போதுதான் மக்கள் செய்வார்கள். அவன் அந்த அலங்கரித்து காண்பித்தல் என்பதுதான். அது இல்லாமல் என்ன செய்ய, அதை செய்ய மாட்டார்கள். அவர்களுக்கு ஷைத்தான் என்ன செய்கிறான்? அதை அழகாக காண்பித்து, என்ன இப்போ ஒரு சத்தியத்தில் இருக்கக்கூடிய இடங்கள், அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்தீங்கன்னா அதுதான் சத்தியம். ஷைத்தான் என்ன செய்வான்? அதில் தடையை ஏற்படுத்த தான் முயற்சிப்பான், அதில் தடைகளை ஏற்படுத்த முயற்சிப்பான். ஆனா பாத்தில பொறுத்தவரை அதை அலங்கரித்து காண்பிப்பான். அதே போன்று ஃபஸத்தஹும் அனி ஸபீல், அவர்களை நேரான வழியிலிருந்து தடுத்துள்ளான். அவர்களுடைய செயலை அலங்கரித்து காண்பித்து அவர்களை நேரான வழியிலிருந்து தடுத்துள்ளான். ஃபஹும் லா யஹ்ததூன், ஆகவே அவர்கள் நேர் வழி பெறவில்லை என்று அந்த பறவை சொல்கிறது. இந்த உலகத்தில் நீங்க எடுத்தீங்கன்னா, இந்த வாழக்கூடிய ஜீவராசிகளுக்கெல்லாம் அல்லாஹ் என்ன அது பேசக்கூடியதை நாங்க விளங்குவமாக இருந்தா, இந்த மனித சமுதாயத்துடைய ஜாகிலியத்தை எல்லாம் அது பேசுமாறி, அப்படித்தானே? மனித சமுதாயம் செய்து கொண்டிருக்கூடிய இந்த மௌட்டீகங்களை எல்லாம் அது சொல்லும். ஏன்னா நான் அப்படிதான் இதுல பாக்குறோம். அந்த பறவை பேச விட்டா என்ன, எதை பேசுதுன்னு பாருங்க, எதை சொல்கிறதுன்னு பாருங்க. அந்த மொழி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தான் விளங்குது. அது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த மொழி அவங்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருந்தாங்க. அப்ப அந்த மொழி அவர்களுக்கு விளங்குகிறது, அவர்களுக்கு அது சொல்கிறது. அடுத்து அது என்ன சொல்கிறது? அல்லா யஸ்ஜுது லில்லாஹி அல்லதி யுக்ரிஜுல் ஹபஅ ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் வயஅலமு மா துக்ஃபூன வமா துஅலினூன். வானங்களிலும் பூமியிலும் மறைந்திருப்பவற்றை வெளியாக்குவான். யுக்ரிஜுன வெளியாக்குவான், அல் ஹபஅ மறைந்திருக்கக்கூடியது, ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் வானங்களிலும் பூமியிலும் மறைந்திருப்பவற்றை வெளியாக்குபவனும், வயஅலமு மா துக்ஃபூன வமா துஅலினூன், இன்னும் நீங்கள் மறைப்பதையும் நீங்கள் வெளியாக்குவதையும் அறிபவனுமாகிய அல்லாஹ்வுக்கு அவர்கள் சுஜூத் செய்து வணங்க வேண்டாமா? அல்லா யஸ்ஜுது லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு அவர்கள் சுஜூத் செய்ய வேண்டாமா? அவன் யார்? இந்த பறவை சொல்லக்கூடிய செய்தியை பாருங்க, எவ்வளவு அற்புதமான செய்தியை சொல்லுது. வானங்களிலும் பூமியிலும் மறைத்திருப்பவற்றை வெளியாக்கக்கூடியவன் அவன், மறைத்திருப்பவற்றை வெளியாக்கக்கூடியவன். அதே போன்று நீங்கள் மறைத்திருப்பவற்றை நீங்கள் வெளியாக்குவற்றை அவன் அறிபவன், அவனை இவர்கள் சுஜூத் செய்ய வேண்டாமா என்று அந்த பறவை கேட்கிறது, அந்த ஹுதுஹுத் கேட்கிறது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஹுதுஹுத் என்ற பறவையை கொல்வதை தடுத்தார்கள். அதனுடைய இந்த மகத்தான பணி, அல்லாஹ்வுடைய தீனுக்கு செய்த இந்த மகத்தான பணி,
அடுத்து நீங்க பார்க்கலாம், அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம். இதுதான் சுஜூதுக்குரிய வசனம். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம். அல்லாஹ், அவனை அன்றி வணக்கத்துக்குரிய நாயன் வேறு இல்லை. அவன் யார்? அவன் தான் மகத்தான அரசுடைய ரப். ஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம். மகத்தான அரசுக்குரிய ரப் அவன் தான். வணக்கத்துக்குரிய அவனை தவிர வேறு யாரும் இல்லை. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம். அந்த சூரியனே என்ன செய்கிறது? அவனுக்கு சுஜூத் செய்து கொண்டிருக்கிறது. அந்த பிரமாண்டமான படைப்பு அவனுக்கு சுஜூத் செய்து கொண்டிருக்கிறது. இவர்கள் போய் மோட்டிய அறிவீனம் சூரியனுக்கு போய் சுஜூத் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஷைத்தான் அதை அவர்களுக்கு அலங்கரித்து காண்பித்து விட்டான் என்று அந்த பறவை சொல்கிறது. எனவே நறுமை சகோதரர்களே, இது இந்த இந்த நாங்கள் பார்க்கக்கூடிய குர்ஆனுடைய 9வது சுஜூத், 9வது சுஜூதாக இடம்பெறக்கூடிய வசனங்கள் சூரத்து நம்லுடைய 27வது அத்தியாயத்தினுடைய 24 26 வரை உள்ள வசனங்கள். 26வது வசனத்தில் இந்த சுஜூதுடைய வசனம் இடம்பெறுகிறது. அடுத்து நாங்கள் வருவோம் 10வது சுஜூதுக்குரிய இடம். குர்ஆன்ல 10வது இடம் சுஜூதுக்குரிய இடம். இது நீங்க 32வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்தை சூரத்து சஜிதா என்று தான் அழைப்பார்கள். சூரத்து சஜிதா என்று அழைக்கப்படக்கூடிய அத்தியாயம். இந்த அத்தியாயத்தினுடைய 15வது வசனம். இந்த வசனத்தை நாம் ஓதிவிட்டு அதனுடைய விளக்கத்தை பார்ப்போம். அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா யுமினு பிஆயாத்தினா அல்லதீன இதா துக்கிரூ பிஹா ஹர்ரூ சுஜ்ஜதா வஸப்பஹூ பிஹம்தி ரப்பிஹிம் வஹும் லா யஸ்தக்பிரூன். இதில் அல்லாஹு தஆலா மூமின்களை சொல்கிறான். மூமின்கள் எமது வசனங்களை ஈமான் கொள்ளக்கூடியவர்கள், எமது வசனங்களை நம்பியவங்க இப்படித்தான் இருப்பாங்க என்று அல்லாஹ் சொல்றான். எமது வசனங்களை, ஆயத்துக்களை நம்பிக்கை கொண்டவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். எப்படி இருப்பாங்க? அல்லதீன இதா துக்கிரூ பிஹா. அப்ப அவர்களுக்கு என்ன? அந்த வசனங்களின் மூலம் நினைவூட்டப்பட்டால், இதா துக்கிரூ பிஹாண்டா எமது வசனங்களின் மூலம் அவர்களுக்கு நினைவூட்டப்பட்டால் எப்படி இருப்பாங்க? அலட்சியமாக இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு அப்படித்தானே பயான்கள், மார்க்க உரைகள், குர்ஆனுடைய உபன்யாசங்கள் நிறைய பேர் அலட்சியமாக என்ன செய்யறாங்க? அந்த மாதிரி விஷயங்களை அப்படி அவங்க ஃபேஸ்புக்லயோ வாட்ஸ்அப்ல வந்தா அப்படியே கண்டுகொள்ளாம அப்படியே பேசிடுவாங்க. அப்படித்தானே? அது வீணான விஷயங்கள் வந்தா அதுக்கு தான் நேரத்தை கொடுப்பாங்க. இப்ப இங்க அல்லாஹ் தஆலா சொல்கிறான், எமது வசனங்களை ஈமான் கொண்டவர்கள், நம்பிக்கை கொண்டவர்கள் அந்த வசனங்களின் மூலம் நினைவூட்டப்பட்டால் அப்படித்தானே? அவங்க அப்பதான் அதுல உண்மையாளர்கள். அதை ஈமான் கொண்டிருக்கிறாங்க, நம்பிக்கை கொண்டிருக்கிறாங்க என்பதனுடைய அதனுடைய உண்மையான தன்மை அவங்க வெளிப்படுத்தக்கூடிய இடம் அது. அந்த வசனங்கள் அவர்களுக்கு நினைவூட்டப்பட்டால் ஹர்ரு சுஜ்ஜதன், அவங்க என்ன செய்வாங்க? விழுந்து சுஜூத் செய்தவர்களாக பிஹம்தி ரப்பிஹிம், தம் இறைவனை புகழ்ந்து துதிப்பார்கள். வஸப்பஹு பிஹம்தி ரப்பிஹிம், தங்கள் இறைவனை புகழ்ந்து துதிப்பார்கள். வஸப்பஹு என்றால் துதிப்பார்கள். பிஹம்தி ரப்பிஹிம், புகழ்ந்து ரப்பை புகழ்வதை கொண்டு துதிப்பார்கள். வஹும் லா யஸ்தக்பிரூன், அவர்கள் என்ன? பெருமை அடிக்கவும் மாட்டார்கள், பெருமை கொள்ளவும் மாட்டார்கள். திரும்ப இதை நாங்கள் வஹும் லா யஸ்தக்பிரூன் என்பது பல சஜிதாவுடைய வசனங்கள் நாங்கள் பார்த்துட்டோம். பல சஜிதாவுடைய வசனங்கள் இடம்பெற்ற ஒரு வார்த்தை இது, லா யஸ்தக்பிரூன் என்ற வார்த்தை. அவர்கள் ஆணவம் கொள்ளாது, பெருமை கொள்ளாது அவங்க என்ன செய்வாங்க? அவங்க அல்லாஹுக்கு அவர்கள் சுஜூத் செய்தவர்களாக அதில் தஸ்பீஹ் செய்து அல்லாஹுவை துதிப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா மூமின்களுடைய பண்பை இங்கு சொல்கிறான். ஈமானுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய அல்லாஹுடைய வசனங்களை நம்பிக்கை கொண்டு அவர்களுடைய பண்பாக அல்லாஹு தஆலா இங்கு சொல்கிறான். எனவே சுப்ஹானல்லாஹ், இந்த பண்புகள், அப்ப குர்ஆனுடைய வசனங்கள் நமக்குள்ள எவ்வளவு நமது உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை அது உருவாக்க வேண்டும். எப்படியான ஒரு மாற்றத்தை உருவாக்கி நாம் அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்யக்கூடியவர்களாக விழ வேண்டும் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு சொல்கிறது. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அப்ப இந்த வசனத்துல என்ன செய்வாங்க? இந்த வசனத்துல நமக்கு இன்னொரு செய்தி கிடைக்குது. என்ன செய்தி கிடைக்கிறது? அப்ப அந்த சுஜூதுல என்ன சொல்லுவாங்க? அந்த சுஜூதுல நமக்கு இதுல பாத்தீங்கன்னா, தம் இறைவனை புகழ்ந்து துதிப்பார்கள் என்று வருது. அப்போ ஒருவர் என்ன செய்வார்? சுஜூதுல நாங்க சுப்ஹான ரப்பியல் ஆலான்னு சொல்கிறோம். சுப்ஹான ரப்பியல் ஆலா வ பிஹம்திஹி. வ பிஹம்திஹி என்ற அந்த வாசகம் சுஜூதுல ஓதக்கூடிய ஹதீஸ்ல வரக்கூடிய வாசகத்துல பலவீனம் இருந்தாலும், இப்போ இதில் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்கிறது? வஸப்பஹு பிஹம்தி ரப்பிஹிம், ரப்பை தஸ்பீஹ் செய்து அவர்கள் புகழ்ந்து தஸ்பீஹ் செய்வார்கள். அப்ப சுப்ஹான ரப்பியல் ஆலா வ பிஹம்திஹி
சுப்ஹான ரப்பியல் அஅலா வ பிஹம்திஹி என்ற அந்த வாசகம். அப்ப அது அந்த இரண்டையும் உள்ளடக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி என்பது அதுவும் அதை உள்ளடக்குகிறது. இப்ப நாம் சுஜூதுல சுப்ஹான் ரப்பியல் அஅலா என்று சொல்வதோடு சேர்த்து வ பிஹம்தி என்பதையும் சேர்க்கலாம் என்பதற்கு நாம் இந்த வசனத்தை பார்க்கிறோம். அப்ப எனவே அப்ப அந்த சுஜூதை பொறுத்தவரையில பொதுவாக நாம் என்ன செய்யலாம், என்னென்ன துவாக்கள் நாம் ஓத வேணும்ன்றதை பின்னால விரிவாக பார்ப்போம். அப்ப இதையும் பொதுவாக இதை கவனிச்சீங்கன்னா சுப்ஹான் ரப்பியல் அலா வ பிஹம்திஹி, அதே மாதிரி சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம கஃபிர் நாங்க ஓதுறோம். ரசூலுல்லாஹ் ஓதுவானா இல்லையா? சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக என்று ஓதக்கூடிய அந்த துவாக்கள் அல்லாஹும்ம கஃபிர்னு சேர்த்து வரும் அதுல. அப்ப இது போன்றவைகள் அதில் ஓதலாம் என்பதை நாம் இதிலிருந்து விளங்கலாம். எனவே நறுமை சகோதரர்களே, இப்ப நான் இன்றைய வகுப்புல நாம் குர்ஆன்ல சஜிதாவுடைய 10 வசனங்கள் நாங்கள் என்ன செய்தோம் இந்த வகுப்பில் பார்த்திருக்கிறோம். சில நாளைய வகுப்பை பொறுத்தவரையில் நாளைய வகுப்பில் நாம் என்ன செய்யலாம், ஏனைய வசனங்களை நிறைவு செய்து அதில் இன்னும் சில முக்கியமான சட்டங்கள் இருக்கின்றன சஜித திலாவத்தோடு சம்பந்தப்படுத்தி, அந்த சட்டங்களையும் நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். எனவே இன்றைய வகுப்பை நாம் இதோடு நிறைவு செய்து கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் துஆவுடைய பாடத்தை பொறுத்தவரையில் இன்ஷா அல்லாஹ் நாளைய வகுப்பில் நாம் வைத்துக் கொள்வோம். இன்றைய வகுப்பை நாம் இதோடு நிறைவு செய்து கொண்டு அல்லாஹ் உங்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்ய போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளை வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் இதனுடைய சந்தேகங்கள் நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். நாளை வகுப்பில் இது முடிவடைந்த பிறகு இதோடு நிறைவு செய்து கொள்வோம். சுப்ஹானக அல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.